என்றும் மீண்டும் நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய எல்லா அல்லாஹ்வின் வரலாறு தரும் என்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய மார்க்கம் வரலாறுகளுக்கு எத்தகைய முக்கியத்துவத்தை தருகிறது என்பதனையும் வரலாறுகளின் மூலம் இருக்கக்கூடிய பயன் என்ன என்பதையும் அறிந்து அதற்காக நபித்தோழர்கள் இஸ்லாம் அந்த நிகழ்வு எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அமைந்ததாக இருந்தது என்பதை பார்க்கின்ற வரிசையில் இயாஸ் பின் முஆத் என்ற ஒரு மனிதரின் இஸ்லாமுக்கு வந்த நிகழ்வு, ஹப்பாப் பின் அல்-அரத் என்ற நபித்தோழர் இஸ்லாத்திற்கு வரும் பொழுது அவர் சந்தித்த நெருக்கடி பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் சில நபித்தோழர்கள் அவர்கள் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இஸ்லாம் அவர்களை எப்படி அழைத்தது என்கின்ற தகவலை நாம் அறிய வருகிறோம். அதில் முதலாவதாக நாம் பார்க்க போகிற நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூதர் என்பவர் கிஃபார் என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். இந்த கிஃபார் கோத்திரத்தினர் மக்காவிற்கும் சிரியாவிற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியிலே ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்து வரக்கூடியவர்களாக இந்த கிஃபார் கோத்திரத்தார் இருக்கிறார்கள். அந்த கிஃபார் கோத்திரத்தில் ஒரு முக்கிய பிரமுகராகவும் ஒரு அறியப்பட்ட ஒரு நபராகவும் இந்த அபூதர் அவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய சகோதரர் உனைஸ் என்பவர், அபூதர் ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரர் உனைஸ் என்பவர் வியாபார நோக்கமாக மக்காவுக்கு வரார். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் மக்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய 2 சந்தைகள் வியாபார தலங்கள் என்றால் மக்காவும் அதே போல சிரியாவும் தான். இவர் இந்த உனைஸ் என்பவர் மக்காவுக்கு வியாபார நோக்கமா வரார். வந்திருந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கிறார். இப்படி ஒரு மனிதர் வந்திருக்கிறார், முகமது என்ற ஒரு மனிதர் தன்னை இறை தூதர் என்று வாதிடுகிறார், ஒரே ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார், பல நல்ல ஒழுக்கங்களை கற்றுத் தருகிறார், நல்ல உபதேசங்களை செய்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அடிப்படையான தகவல்களை மக்காவுக்கு வந்த நேரத்தில் இவர் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டவர் ஊருக்கு திரும்பியவுடன் தன்னுடைய சகோதரர் அபூதரிடம் இப்படி ஒரு மனிதரை பற்றி நான் கேள்விப்பட்டேன் என்று ரசூலுல்லாஹ் பற்றி இவர் என்னெல்லாம் கேள்விப்பட்டாரோ அதையெல்லாம் பற்றி எடுத்து சொல்லுகிறார். இதை கேட்டு அபூதர் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. ஒரு வித்தியாசமான மனிதராக இருக்கிறாரு, ஒரு புதிய கொள்கையை சொல்லுகிறாரு, சிலை வணக்கத்திற்கு எதிராக இருக்கிறாரு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறாரு என்று இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிமுகத்தை கேட்டு அறிந்தவுடன் இவருடைய உள்ளத்தில் ஒரு ஆர்வம் பிறக்கிறது. இவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இவர் வேறு என்னென்னலாம் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார் என்பதை நாம கேட்டு அறிய வேண்டும் என்ற ஆர்வத்தின் வெளிப்பாடாக இவர் என்ன பண்றாருன்னா பயணத்துக்கான ஏற்பாடை பண்ண சொல்றார். இவருடைய வாகனத்தை தயார் செய்ய சொல்கிறார். தயார் செய்ய சொல்லி நானே நேரடியாக மக்காவுக்கு போறேன், மக்காவுக்கு போய் இவரை பற்றி தகவல்களை எல்லாம் நான் அறிந்து கொண்டு வருகிறேன் என்று இவர் தன்னுடைய ஊரிலிருந்து புறப்பட்டு போறார். அன்றைய காலகட்டத்தில் இப்படி பயணம் செய்வது என்பது லேசான ஒரு காரியம் கிடையாது. சும்மா லேசா நினைச்ச நேரத்தில் பயணம் செஞ்சிடலாம் என்கின்ற ஒரு சூழல் கிடையாது. இன்றைக்கு நாம நினைத்த நேரத்தில் நினைத்த ஊருக்கு சென்று விடலாம். நிறைய போக்குவரத்து வசதிகள் இருக்கிறது, வாகன வசதிகள் இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பயணம் செய்யணும்னா குதிரையில பயணம் செய்யணும், ஒட்டகத்துல பயணம் செய்யணும், அல்லது போவேறு கழுதையில பயணம் செய்யணும். இதுதான் அன்றைக்கு இருந்த வாகனங்கள். இப்படியான வாகனத்தில் அவர்கள் பயணம் செய்வதாக இருந்தால் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் பயணம் செய்ய முடியாது. அந்த பாலைவன பிரதேசத்துல இரவு பகல் பார்க்காம வெயிலை தாங்கிக் கொண்டு இரவிலே இருக்கக்கூடிய குளிரையும் சமாளித்துக் கொண்டு அவர் பல சிரமங்களுக்கு மத்தியில தான் அன்னைக்கு பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இன்னும் பார்த்தோம்னா இன்றைக்கு நம்ம பயணத்துல இருக்கும்
இருக்கும் பொழுது நமக்கு பசி ஏற்பட்டது என்றால் உணவு எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். இன்றைக்கு உணவகங்கள் ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் இருக்கு. ஆனா அன்றைக்கு சாப்பாடு கிடைச்ச நேரத்துல பயணத்துல எல்லாம் கிடைக்காது. இவங்க புறப்படும் பொழுதே டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே கொஞ்சம் பேரித்த பழம் இந்த மாதிரி சின்ன அளவுக்கு உணவை எடுத்துட்டு போவாங்க. அந்த உணவை வழியிலே சாப்பிட்டுக் கொள்வார்கள். அது தீர்ந்து விட்டால் இளந்தலைகளா இருக்கிற மரத்தினுடைய செடி கொடிகள் இதைத்தான் பறிச்சு சாப்பிடணும். அதுவும் சரி, பாலைவனத்துல அது பெரிய அளவுல கிடைச்சோம்னா அதுவும் பெரிய அளவுல கிடைக்காது. இப்படி கிடைக்காத சூழ்நிலையில வழியில் வரக்கூடியவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய பசியை அறிந்து நமக்கான உணவை கொடுத்தால் உண்டு. இல்லைன்னா பசியினையும் பட்டினியினையும் பயணம் செய்ய வேண்டியதான். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை கேட்டவுடனே, நபிகள் நாயகத்தை பற்றி இன்னும் முழுமையாக அறியல, முகமது நபியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கல, இஸ்லாத்தை பற்றிய இன்னும் முழுமையான ஒரு அறிமுகம் இவருக்கு கிடைக்கல. முகமது என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவர் தன்னை இறை தூதர் என்று வாதிடுகிறார், சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிறார். இதுதான் ரசூலுல்லாஹை பற்றி அவர் கேட்ட முதல் தகவல். இந்த முதல் தகவலில் ஏற்பட்ட ஆர்வத்தின் விளைவாக இவ்வளவு சிரமத்திற்கு இடையிலான ஒரு பிரயாணத்தை அவர் தன்னுடைய ஊரிலிருந்து மக்காவிற்கு துவக்கி மக்காவை நோக்கி புறப்படுகிறார். இப்படி புறப்பட்டு சென்று ஒரு கட்டத்தில் மக்காவை அடைந்து விடுகிறார். இவருக்கு ரசூலுல்லாஹ் பத்தி தான் தெரிஞ்சிருக்கு, மக்காவுடைய சூழல் தெரியல. நம்ம நேற்றைய தினம் பார்த்த பொழுதே மக்காவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். மக்காவுடைய சூழல் இஸ்லாத்தை நான் ஏற்கிறேன் என்று ஒருவர் சொல்ல தேவையில்லை, இஸ்லாம் சொல்லுகிற கருத்து சரியாக தெரிகிறதே என்று ஒருவர் சொன்னால் கூட அவர் மரணப்படுக்கைக்கு அழைத்து செல்கின்ற அளவுக்கு தாக்கப்படுவார் என்ற சூழ்நிலை மக்காவிலே இருந்தது என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த சூழ்நிலை தான் அபூதர் அவர்களுக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு அறிமுகத்தை கேட்ட உடனே ஆர்வத்தில் புறப்பட்டு வந்து விடுகிறார். மக்காவுடைய என்ன நிலைமை, இந்த கொள்கையை சொல்வதனால் ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் பிலால் இது போன்ற மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று எந்த விவரமும் இவருக்கு தெரியவில்லை. மக்காவுக்கு வந்து இறங்கின உடனே இவரு மக்கள்கிட்ட விசாரிக்கிறார், ரசூலுல்லாஹ் பத்தி கேட்கிறார். எப்படி கேட்கிறார் தெரியுமா? அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் வச்சிருந்தாங்க மக்காவாசிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாபீர் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருந்தாங்க. சாபினா என்னன்னா ஒரு புதிய கொள்கையை சொல்றவர் அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அன்றைய காலகட்டத்தில் மக்காவுல நபிகள் நாயகம் அந்த மக்களிடத்தில் இல்லாத ஒரு ஓரிரை கொள்கையை சொன்னார். இதனால அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பேர் சூட்டி இருந்தாங்கன்னா சாபி, ஒரு புதிய கொள்கையை பரப்புறாரு, புதிய மதத்தை பரப்புகிறார், புதிய தத்துவத்தை சொல்கிறார் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு பெயர் வச்சிருந்தாங்க. இந்த பெயரை வைத்து ரசூலுல்லாஹ் பத்தி விசாரிக்கிறார். அபூதர் அவர்கள் மக்காவுல வந்து இறங்கின உடனே நீங்க சாபின்னு ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அவர் எங்க இருக்கிறாரு, நீங்கள் யாரை சாபி என்று அழைப்பீர்களோ அவர் எங்கே இருக்கிறார், இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுவுமே இல்லை. நான் ஒரு முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்தல, நான் ஒரு இஸ்லாமியன் என்று பிரகடனப்படுத்தல, முகமது நபியை பின்பற்றுபவன் என்று சொல்லல. இவர் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வந்தால் சாபின்னு நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ அந்த மனிதன் எங்க இருக்கிறார், இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இவர் கேட்டு வாய் மூடியதுதான் தாமதம். இவர் கேட்டு வாயை மூடியதுதான் தாமதம். அங்கிருந்த அந்த மக்களுக்கு இணை வைப்பாளர்கள் ஒரு கடை வீதியில் நின்ற காரணத்தினால் அங்கு சுற்றி இருந்த எல்லா இணை வைப்பாளர்களையும் அழைக்கிறார்கள். எல்லா மக்களும் இங்கே ஒன்று சேர்ந்து வாருங்கள், இதோ ஒரு மனிதன் கிடைத்திருக்கிறார். இவர் யாரு தெரியுமா? முகம்மதுடைய கூட்டத்தை சார்ந்தவர், முகம்மதை பற்றி விசாரித்துக் கொண்டு வந்திருக்கிறார். இதை உலகிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று அங்கு கூடியிருந்த எல்லா இணை வைப்பாளர்களும் இவர் தன்னந்தனியாக நிற்கின்ற பொழுது இவர் மேல் அப்படியே பாய்ந்து அடித்து விழுந்து கடுமையான முறையில் தாக்குகிறார். எந்த அளவுக்கு தாக்குறாங்கன்னா கையில கிடைத்ததை எல்லாமே தடிக்கிறார். என்னெல்லாம் கையில கிடைக்கிறது, கட்டை கிடைக்கிறதா, கல்லு கிடைக்கிறதா, முள்ளு கிடைக்கிறதா, என்ன கிடைக்குது எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறார். ஒரு கட்டத்துல இவரு அந்த அடி தாங்க முடியாமல் மயக்கமுற்று கீழே விழுந்துட்டார். எவ்வளவு தாங்க முடியும்? இவர் ஒரு ஆளு
தன்னந்தனியாக இருக்கிறாரு, வெளியூருக்காரங்க, துணைக்கு யாரையும் தெரியாது, யாருடைய அறிமுகமும் கிடையாது. இவர் கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், சாபின்னு நீங்க யார் சொல்றீங்களோ அந்த முகமது எங்க இருக்கிறார்? இதுதான் கேட்ட கேள்வி. அடித்தால் கடுமையான முறையிலே இவரை அடித்து இவர் ஒரு கட்டத்துல மயக்கமுற்று கீழே விழுந்து விடுறார். அடிச்சவன் என்ன நினைக்கிறான்னா, ஆள் அவுட்டு போல, ஆள் மூத்து போல, ஆளுடைய உயிர் போயிடுச்சு என்று நினைத்து அந்த மயக்கமுற்று கீழே விழுந்தவர் அப்படியே விட்டுட்டு எல்லாரும் கடைச்சு போயிடுவார். கொஞ்ச நேரம் கழிக்கிறார், மயக்கம் இவருக்கு தெளிகிறார். சம்சமுக்கு அருகிலே செல்கிறார். அங்கு கொஞ்சம் அந்த சம்சம் தண்ணியை குடித்துக் கொண்டு தன்னுடைய உடம்பை அவர் பார்க்கிறாரு. அவர் அணிந்திருந்த அந்த ஆடை எல்லாம் அடிக்கப்பட்ட அந்த தாக்குதலுக்கு உள்ளான காரணத்தினால் ரத்தம் வழிந்து வழிந்து அவருடைய ஆடையே மேனியே சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. அவர் சொல்ற, நான் கண்ணஹு முசுகுன் குமர், ஒரு சிவப்பு நிற சிலையை போட்டு கிடந்தேன். சிவப்பு கிடந்த ஒரு சிலை கிடந்த எப்படி இருக்குமோ அது போல என்னுடைய உடம்பே ரத்தத்தின் காரணத்தினால் சிவப்பு நிறமாக மாறி கிடந்தது. அவர் சொல்லுகிறார், இந்த ரத்தத்தை எல்லாம் ஜம்சம் நீரால கழுவி கொண்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு காபாவுடைய திரைச்சீலைக்கு பின்னால் போய் மறைந்து கொள்கிறார். ஆனா இது வந்துட்டோம், வெளியூர், ஊர் விட்டு ஊர் வந்தோம், இந்த முகமது ஒருத்தரை பத்தி விசாரிக்கிறாங்க வந்தோம், இங்க பார்த்து அடிச்சு துவைக்கிறாங்களே, அடிச்சு இவர் ரத்தத்தை சிந்த வைக்கிறாங்களே, நம்ம உடம்பெல்லாம் சிவப்பா மாறிடுச்சு, இவ்வளவு தாக்குதலா, இவ்வளவு காயமா என்று காபாவுடைய திரைச்சீலைக்கு பின்னால் அவர் மறைத்து கொள்கிறார். நாட்கள் அப்படியே ஓடுகிறார். ஒரு கட்டத்துல ஒரு சில அறிவிப்பு செய்தியினுடைய ஒரு சில அறிவிப்புகளில் அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹை அழைத்து சென்றார்கள் என்று வருகிறது. இவரே ரசூலுல்லாஹை சந்திச்சதாகவும் சில அறிவிப்புகள், அவர் எப்படியோ ரசூலுல்லாஹை பார்த்துட்டார். ஒன்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் அழைச்சிட்டு போய் பார்க்கிறாரு, இல்ல இவரே சந்திச்சிருந்தார். இப்படி இரண்டு விதமாக வருகிறார். எப்படியோ ரசூலுல்லாஹை பார்த்துட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்ன பின்னதா தெரியாத, ஆனாலும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறார். அவருடைய செயல்பாடுகளை பார்க்கிறாரு, எல்லாமே திரைச்சீலைக்கு பின்னால் மறைந்திருந்தபடியே பார்க்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடை பார்க்கிறாரு, வணக்க வழிபாட்டை பார்க்கிறாரு. இந்த காபாவை சுத்தி வணங்கின மக்கள் எல்லாம் ஒழுக்கைகளாக வணங்கினாங்க. அவர்களுடைய வணக்கமே விசிலடிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு நிர்வாணமான முறையில ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனா இவருடைய செயல்பாடுகள் தனித்து விளங்குகிறது, ஒழுக்கமான முறையில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹை பார்த்த உடனே இவர்தான் நாம் தேடி வந்த நபர் என்று அறிந்து கொண்டு ரசூலுல்லாஹை பார்த்து அவர் அறிமுகமாகி கொள்கிறார். சலாம் சொல்லி அறிமுகமாகி கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, நீங்க யார்? நான் அபூதர். எங்கிருந்து வரீங்க? கிஃபார் என்கிற கோத்திரத்தில் இருந்து நான் வருகிறேன். என்ன ஆச்சு? நான் வந்தேன், உங்களை பத்தி விசாரிச்சேன், அடிச்சு என்னை காயப்படுத்திட்டாங்க, என் ரத்தத்தை எடுத்து விட்டார்கள், அதனால் இந்த காபாவுடைய திரைச்சீலைக்கு பின்னால் மறைந்தது. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அடுத்தது கேட்கிறாங்க, வந்து நீ எத்தனை நாள் ஆச்சு? நீங்க வந்தீங்க, அடிச்சாம மறைச்சிருக்கிறீங்க, எத்தனை நாட்களாக இந்த நிலைமையில் உங்களுடைய நாட்கள் கழித்திருக்கிறது என்று கேட்ட பொழுதுதான் அவர் சொல்கிறார், நான் 1 மாத காலமாக இந்த மக்காவுல திரைச்சீலைக்கு பின்னால்தான். யோசிச்சு பாருங்க, அவர் பயணம் செஞ்சு வரும் பொழுதே அவர் எடுத்துட்டு வந்த உணவை சாப்பிட்டாதான் உண்டுங்கிற நிலைமையில வந்தார். யார் ஊரு பேர் தெரியாத ஒரு ஊர்ல, யாரையும் அறிமுகம் இல்லாத ஒரு ஊர்ல, யாரையும் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க நண்பன் என்று யாரும் இல்லாத ஒரு ஊர்ல 1 மாத காலம் அவர் தன்னுடைய நாட்களை அந்த காபாவுடைய திரைச்சீலைக்கு பின்னாலேயே கழித்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் அடுத்து கேட்கிறாங்க, என்னத்தை சாப்பிட்டு இருக்கீங்க? அதான் அடுத்த கேள்வி. அன்றைய சூழ்நிலையிலே அடுத்ததாக கேட்க வேண்டிய கேள்வி அதான். நினைச்ச இடத்துல போய் சாப்பிட முடியாது, உணவு அப்படி கிடைக்காது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வந்து 1 மாசம் ஆச்சுங்கிறீங்க, 1 மாதம் ஆனது என்றால் எதை சாப்பிட்டு
எதை சாப்பிட்டீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுதுதான் அவர் சொல்றாரு, எனக்கு உணவே இல்லை, ஒரு மாத காலமும் உணவு எதுவும் நான் உண்ணவில்லை. இந்த ஜம்சம் கிணற்றுக்கு சென்றேன். அதுவும் எப்போ? திரைச்சிலைக்கு பின்னாடி இருந்து கவனிப்பேன். யாரும் இல்லை என்று எனக்கு தெரிகிற பொழுது அந்த ஜம்சம் கிணற்றுக்கு மெல்லமாக சென்று பதுங்கி சென்று அந்த தண்ணீரை அருந்திக் கொள்வேன். அந்த தண்ணீருடைய பரக்கத்தின் காரணத்தினால்தான் இந்த ஒரு மாத காலமும் எந்த உணவும் இல்லாமல் என்னுடைய வாயிலே எந்த உணவும் படாமல் உயிரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவருக்கு ஏதாவது உணவு இருந்தா விருந்து கொடுங்க. அவர் விருந்து கொடுக்கிறார். சாப்பிட்டு விட்டு ரசூலுல்லாஹ் பார்க்க வருகிறார். தயாராகி வரார். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பதான் இவ்வளவு நாட்கள் கழித்து இப்பதான் அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை அடைய போறார். ரசூலுல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்தார். நபிகள் நாயகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தவர் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஒரு மாத காலம் அந்த காபாவுடைய திரைச்சீலைக்கு பின்னாலேயே வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தவர் இப்பதான் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிற ஒரு சூழல் கிடைச்சிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இஸ்லாத்தை பற்றி கேட்டு அறிந்து இஸ்லாத்துடைய உபதேசங்களை கேட்டு அறிந்து அந்த இஸ்லாத்தை பற்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்ன உடனே அந்த இடத்திலேயே அவர் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை பிடித்து தன்னை இஸ்லாத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்துக்கு இணைஞ்சிட்டார். எந்த சூழல்ல இஸ்லாத்துக்கு வந்தாரு? முஹம்மது எங்கே இருக்கிறாரு? இந்த கேள்விக்காக அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு ஒரு மாத காலம் ஒரு இடத்திலே இவர் பதுங்கி இருந்து ஒரு மாத காலம் உணவில்லாமல் தவித்து இருந்த அந்த சூழ்நிலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். நான் இஸ்லாத்தை ஏற்ற உடனே ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறேன். என்ன உடன்படிக்கை? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் ஸர்ரிஹன்ன பிஹா பைன ஸஹ்ரானைஹி, உங்களுடைய கொள்கையை பற்றி நான் தெரியாமல் இருக்கின்ற பொழுதே உங்களை பற்றி விசாரித்தேன் என்ற ஒரே காரணத்துக்காக என்னை போட்டு அடித்தார்கள், உதைத்தார்கள், கடுமையான முறையிலே தாக்கினார்கள், ரத்தத்தை நான் சிந்தினேன், ஒரு மாத காலம் பட்டினியாக இருந்தேன், தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டிருந்தேன். இப்படியான சூழ்நிலையை நான் உங்களை வந்து சந்தித்து இப்போ இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டு விட்டேன். இப்ப எனக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இஸ்லாம்னா எப்படியான மார்க்கம்னு புரிஞ்சுக்கிட்டேன், இஸ்லாம் என்னென்னலாம் சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், அறிவுரைகளை கேட்டுவிட்டேன். இப்படி கேட்ட பிறகு எதுவுமே தெரியாமல் இருந்த பொழுது அடிவாங்கிய நான் எல்லாம் தெரிந்த பிறகு வாய் மூடி செல்ல விரும்பவில்லை. இந்த இணைப்பாளர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த கொள்கையை நான் பகிரங்கப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உடன்படிக்கை கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, முகமது நபி எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு அடிவாங்கிய ஒரு மனிதர் தப்பிச்சா போதும்னு தான் ஊரை பார்க்க போயிடல. இந்த மார்க்கத்தை நான் சொல்றேன், எதுவுமே நான் தெரியாம இருக்கும் பொழுது அடிச்சாங்க. இப்ப இஸ்லாத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிந்த கொள்கையை இவர்கள் அடிக்கிறார்கள் என்பதற்காக, உதைக்கிறார்கள் என்பதற்காக, கண்மூடித்தனமாக தாக்குகிறார்கள் என்பதற்காக நான் மறைக்க விரும்பவில்லை, பகிரங்கப்படுத்துவேன் என்று ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை கொடுத்துள்ளார். கொடுத்துட்டு எந்த இடத்தில் ஃபர்ஸ்ட் அடி வாங்கினாரோ அதே இடத்துக்கு திரும்ப வரார். அதே கடை வீதிக்கு வருகிறார். வந்து எல்லாரும் இவர் கூப்பிடுறார். ஃபர்ஸ்ட் இவர் எங்கன்னு கேட்டாரு. அந்த இணைப்பாளர்கள் எல்லாரையும் கொண்டு திரட்டி பாஞ்சு அடிச்சார். இப்ப என்ன பண்றாருன்னா எல்லாரும் இவர் கூப்பிடுறார். என் முன்னாடி எல்லாரும் வாங்க, உங்கள்கிட்ட நான் எல்லார்டையும் ஒரு செய்தியை சொல்ல போகிறேன் என்று எல்லோரையும் அழைக்கிறார்.
எல்லாரும் வந்து ஒன்று சேர்றாங்க. சேர்ந்தவுடன் அவர் அங்கே பகிரங்கப்படுத்துகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முஹம்மது நபி கொண்டு வந்த இந்த சத்திய கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்றார். சும்மாவா விடுவாம எங்க இருக்கிறார்னு கேட்டதுக்கு அடிச்சவங்க நான் இப்ப அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று இவர் பகிரங்கப்படுத்தும் போது சும்மா விடுவாங்களா? பாய்ந்து அடித்து விழுத்து இவர் மீது பாய்ந்து விடுறாங்க. கடுமையான முறையை தாக்குகிறார்கள். கையில கிடைப்பதையெல்லாம் வைத்து அடிக்கிறார்கள். அந்த சமயத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பக்கமாக கடந்து செல்கிறார். இவர் அடி வாங்குவதை பார்த்து இவர் மேல அவர் பாய்ந்து விழுந்து அந்த இணைவைப்பாளர்கள் அடிக்கக்கூடிய அடியெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டு இணைவைப்பாளர்களை எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர். நீங்க சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போகணும்னா இவருடைய கூட்டத்தை தாண்டி தான் போகணும். இவர் ஒரு சாதாரண மனிதர் இல்ல, முக்கிய பிரமுகர் கூட. இவருடைய கூட்டத்தை நீங்க தாண்டி போகணும். இப்ப நீங்க இவரை அடிச்சு இவரை தாக்கி இவரை சாகடிச்சிட்டீங்கன்னா உங்க வியாபாரத்தை எல்லாம் சிரியாவுல எப்படி போய் நடத்துவீங்க? இவருடைய கூட்டத்தை எப்படி தாண்டி போவீங்க? உங்களை சும்மா விடுவாங்களா என்று எச்சரித்தவுடன் அப்படியே அவங்க கணச்சு போறாங்க. சரி, இது நடந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணாரு? திரும்ப ஊருக்கு போயிட்டார். இரண்டாவது நாள் மீண்டும் வரார். அடுத்த நாள் இதே மாதிரி அழைக்கிறார், இதே மாதிரி பகிரங்கப்படுத்துகிறார், அதே போல அடிக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து விலக்கி விடுகிறார். இப்படியே ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றுக்கும் மேற்பட்ட தடவை இதே ஒன்றே நடக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் இவர் அழைத்து, நீங்க உங்க ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இங்க இடத்திலேயே உங்களுடைய பிரச்சாரம் முறைகளை வேணாம், உங்க ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்க, ஒரு சுமூகமான சூழல் ஏற்பட்ட உடனே உங்களை நான் அழைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்காக அவர் தன்னுடைய ஊரை போறார். யோசிச்சுப்பார், இஸ்லாத்துக்கு வந்த அந்த சூழல் அவருக்கு எப்படி இருந்திருப்பார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை அறிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அன்றைய காலகட்டத்திலே சாதாரணமான விஷயமாக நடந்துவிடவில்லை. அவர்களுக்கு ஒரு கடந்து விட்டு போகின்ற ஒரு நிகழ்வாக அது பதியவில்லை. அந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக பல தடைகளை தாண்ட வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பல கஷ்டங்களை சுமக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில தான் அவர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்பவர்களாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக நம்பிக்கொள்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு இலகுவாக கிடைச்சிருச்சு. இன்னைக்கு இஸ்லாம்னு சொன்னா நமக்கு நம்மளை யாரும் அடிக்க போறது கிடையாது, நம்ம தொழ போறோம்னு சொன்னா நம்மளை யாரும் அடிக்க போறது கிடையாது. இறைவனுடைய சட்டங்களையும் இறை தூதருடைய சட்டங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சட்டங்களையும் நாம கடைபிடிக்கின்ற பொழுது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் பொழுது யாரும் நம்மை தடுத்து நிறுத்தி நமக்கு ரத்தம் வருகின்ற அளவுக்கு நம்மை அடிக்க போவது கிடையாது. ஆனால் நம்ம கடைபிடிக்கிறது எவ்வளவு சோழையாக இருப்போமே. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? அவ்வளவு எதிர்ப்பு, அவ்வளவு கஷ்டத்தில் கூட இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் பல தடைகளை தாண்ட வேண்டியிருந்தது. அந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு பகிரங்கப்படுத்தி சொல்வதற்காகவும் அவர்கள் பல கஷ்டங்களை தாங்கிக் கொண்டார். இன்னைக்கு நமக்கு ஈஸியா வந்துட்டதுனால, இலகுவாக இஸ்லாம் கிடைத்து விட்டதுனால, எந்த கஷ்டமும் எந்த அடிவுதையும் படாமல் இந்த இஸ்லாம் நமக்கு வாழையடி வாழையாக கிடைத்து விட்டதினால் நாம் அதனுடைய அருமை புரியவில்லை, அதனுடைய மகத்துவம் தெரியவில்லை. மகத்துவமும் அதனுடைய அருமையும் புரியாத காரணத்தினால இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதிலேயே ஒரு சோடை போகக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்ம இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா? இஸ்லாத்தினுடைய 5 மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை, இதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏதாவது தடை இருக்குதா? நம்ம பள்ளிவாசல் நோக்கி வர்றதுனால யாராவது எடுத்து போட்டு அடிக்க போறானா? அப்படியான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழல. அவ்வளவு நெருக்கடிகள் நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனாலும் அந்த கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம சூழலை போகிறோமே. ஏனென்றால் இந்த இஸ்லாம் இலகுவாக நமக்கு கிடைச்சதுனால அதை கடைபிடிப்பதில் ஒரு சோடை போனவர்களாக, அலட்சியம் கொள்ளக்கூடியவர்களாக
அதனுடைய மகத்துவத்தை இவர் எப்படி இஸ்லாம் நமக்கு நம்மை அடைந்திருக்கிறது, நமக்கு முன்பிருந்தவர்களுக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்தது என்பதை அறியும் பொழுதுதான் இதனுடைய பெருமையை, இதனுடைய மகத்துவத்தை, இதனுடைய முக்கியத்துவத்தை நம்மால் அறிய முடியும். யோசிச்சு பாருங்க, அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டதுனால அவர்களுக்கு இஸ்லாம் கிடைச்சது, அவர்களின் மூலமாக இன்றைக்கு நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்கு. நமக்கு ஈஸியா கிடைச்சதுனால நாம அலட்சியப்படுத்துறோம்னா இதுல நாம நம்முடைய கடமைகளை செய்வதையும் மறக்கிறோம். இன்னொன்னு, அவர்கள் செய்த தியாகங்களை கொச்சைப்படுத்தும். அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, அதற்கான ஒரு நன்றி உணர்வோடு அவர்களுடைய தியாகத்தை ஒரு மரியாதை செய்கின்ற வகையிலே, ஒரு கண்ணியம் செய்கின்ற வகையிலேயாவது நாம் இந்த இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாமா? அந்த நிலைமை கூட இன்றைக்கு பல மக்களிடத்தில் இல்லாத ஒரு சூழலை பார்க்கிறோமே. அப்ப இந்த அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த நிகழ்வு என்பது இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திச்சு. இவருடைய கடைசி காலத்தை பாருங்க. இவர் இப்படி இஸ்லாத்துக்கு வந்துட்டார், ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை கொடுத்துட்டார். உடன்படிக்கை கொடுத்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிரான, அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி, உமர் ரலியல்லாஹு ஆட்சி நடந்து முடிகிறது. பல ஆட்சி குழப்பங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் வருது. அந்த சூழ்நிலையில ஒரு சட்டம் அங்க அந்த நாட்டுல அமல்ல இருக்குது. என்ன சட்டம்னா, மக்களுக்கு யாரும் ஃபத்வா வழங்கக்கூடாது, ஃபத்வானா மார்க்கத்திற்கு வழங்கக்கூடாது. இப்படியான ஒரு சட்டத்தை அங்க வைக்கிறாங்க. எந்த நாட்டுல? இஸ்லாமிய நாட்டுல, அரபு நாட்டுல ஆட்சி குழப்பங்களின் விளைவாக யாரும் மக்களுக்கு மார்க்கத்திற்கு வழங்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் பிற்காலத்தில் வருது. அந்த காலத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த சட்டம் அமுலிலே இருக்கின்ற பொழுதே பள்ளிவாசல்ல அமர்ந்து மக்களை தன்னை சுற்றி அமர வைத்து மக்களுக்கு ஃபத்வா கொடுத்துட்டு இருக்கிறார், மார்க்க தீர்ப்புகள் வழங்கிட்டு இருக்கிறார், மார்க்க உபதேசங்கள் செய்து கொடுத்துருக்கிறார். அப்ப எதிர்த்து ஒரு ஆள் மக்களுக்கு இது போன்ற மார்க்க தீர்ப்புகள் வழங்கக்கூடாது என்று நீ தடுக்கப்படவில்லையா? யாரை பார்க்கிறார்? அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, மார்க்க தீர்ப்புகள் வழங்கக்கூடாது என்று உனக்கு சொல்லப்படவில்லையா? கேட்ட உடனே இவர் சொல்றார், நீ ஒரு சட்டத்தை போடுறீங்கிறதுனால இதற்கு பயந்து அஞ்சி நாய மார்க்கத்தை மறைச்சிக்குவேனா, நாய மார்க்கத்தை விட்டுடுவேனா? நான் பகிரங்கப்படுத்திக் கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு கூர்மையான வாளை என்னுடைய தொண்டை குழியிலே வைத்து நீங்கள் மிரட்டினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செவியுற்ற வார்த்தைகளை, ஹதீஸ்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு தான் என்னுடைய மரணத்தை, என்னுடைய சாவை நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர உங்களுடைய கூர்மையான வாளுக்கு பயந்து மார்க்கத்தை நான் மறைத்து விட மாட்டேன் என்று அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கடைசி காலம் வரை இருக்கிறார். இவ்வளவு கடுமையாக இதை கடைபிடித்ததற்கு, மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதை ஈடுபாடு காட்டியதற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்தவுடனே ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரே, இந்த மார்க்கத்தை நான் பிரகடனப்படுத்திக் கொண்டே இருப்பேன், எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பேன், பகிரங்கப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரே. அந்த காரணத்தினால தன்னுடைய கடைசி காலம் வரை ஆட்சியாளர்கள் என்ன சட்டம் போட்டாலும் சரி, நீ என்ன மிரட்டினாலும் சரி, கூர்மையான வாளை என்னுடைய கழுத்தில் தொண்டை குழியிலே வைத்து நபிகள் நாயகத்திடமிருந்து நான் கேட்ட வார்த்தைகளை, ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்லக்கூடாது என்று மிரட்டினாலும் சரி, ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் கேட்ட ஹதீஸை நான் எடுத்து சொல்லியே தீர்வேன் என்று இந்த நபித்தோழர் இருந்திருக்கிறார்னா, அப்போ அவர்கள்லாம் எவ்வளவு கடுமையான சூழ்நிலையில இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம ஆரம்பத்தில் நேற்றைய தினம் இந்த இஸ்லாத்துக்கு வந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்கான காரணம் என்னன்னு ஒரு ஹதீஸை பார்த்தோம். பிற்காலத்துல ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் தொழுகையை பத்தி தெரிஞ்சிருக்காது, நோன்பை பத்தி தெரிஞ்சிருக்காது, இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சிருக்காது. ஏதோ எங்களுடைய தாய் தகப்பனார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, அதனால நாங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம்னு ஒரு கூட்டம் உருவாகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்ல?
செய்தித்தாள்கள் செய்திகள் அடிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய சூழல் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ்னு நாம சொல்றோம். இது என் முன்னோர்கிட்ட வந்ததோட முடிச்சுக்க கூடாது. இதனுடைய முக்கியத்துவத்தை உணரணும், இதனுடைய அருமையை புரிந்து கொள்ளணும். இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் கூட அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடித்து இருக்கிறார்கள். நமக்கு அப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எல்லாம் இல்லாத பொழுது நாம் ஏன் அலட்சியப்படுத்த வேண்டும்? இந்த மார்க்கத்தை பற்றிய தேடல்களும் உபதேசங்களையும் நடைமுறைப்படுத்துவதும் நம்மிடத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை இது போன்ற வரலாறுகள் நமக்கு தரும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு வரலாறையும் அது தருகின்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் அறிந்து கொள்வோம். கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. முதல்ல பசங்களுக்கான கேள்வி, சின்ன பசங்களுக்கான கேள்வி. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு பார்த்தோமா, அவரு எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? திஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர். அவரு திஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர். அதனாலதான் அவருடைய பெயரை சொல்லும் பொழுதே அபூதர் அல் திஃபாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஆண்களுக்கான கேள்வி. அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சகோதரர், அவர் தான் ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்துல சொன்னாரு. அவருடைய பெயர் என்ன? பெரியவங்களுக்கான உனைஸ். அவருடைய பெயர் என்னது? உனைஸ். சகோதரர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பெண்களுக்கான கேள்விகள். முதல் கேள்வி, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வந்து எதிரிகளால் அடிக்கப்பட்டு ரசூலுல்லாஹை அவர் சந்திக்கின்ற வரை எத்தனை நாட்கள் காபாவுடைய திரைச்சிலைக்கு பின்னால் மறைந்திருந்தார்? ஒரு மாதம் என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வி, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளால் அடிக்கப்படும் பொழுது எந்த நபித்தோழர் வந்து அவரை காப்பாற்றினார்? அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்பது சரியான பதில். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு வரலாறு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்.